எங்க தளபதி திங்கட்கிழமை எல்லாம் ஓட்டு கேட்க போக மாட்டாரு. எங்க தளபதி செவ்வாய்க்கிழமை எல்லாம் மக்களை சந்திக்க மாட்டாரு. எங்க தளபதி புதன்கிழமை எல்லாம் போராட்ட களத்துல நிக்க மாட்டாரு. வாக்கு சேகரிப்புல ஈடுபட மாட்டாருன்னு நீ பேசுவியா? எப்படி பேச முடியும்? பேசுவியா? மக்கள் போய் சந்திச்சாகணும்ல. சந்திச்சாகணும்ல. தினமும் மக்களை சந்திக்கணும், இறங்கி ஓடணும். அதுதானப்பா கட்சியுடைய தலைவர். இவர் வாரத்துக்கு ஒரு நாள் நான் சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திப்புன்னு பேசுறாருப்பா. சனிக்கிழமை அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இதுல இன்னொரு காரணம் இருக்கு. ஐயோ, ஒரு முக்கோணத்துல யோசிக்கிறாரோ. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தா தானே பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அவருக்கு ரசிகர்கள் எல்லாம் தளபதிய பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அவர்களை நம்பி தானேப்பா கட்சி இருக்கு. அவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு ஓட்டு போட அவர்கள் தயாரா இல்ல. பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்ச பிறகு, கல்லூரி சேர்ந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்குல்ல. ஆமா, சினிமா வேற, அரசியல் வேற. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்பத்தமிழ் பேசும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழக வெற்றி கழகம் பேர் மாத்திட்டாங்க. தமிழக என்னப்பா சொல்ற? பேர் மாத்திட்டாங்க, உங்களுக்கு தெரியாது? ஆமா, சனிக்கிழமை கழகம். ஆமா, சனிக்கிழமை கட்சி. இந்த பேரு நல்லா இருக்கு. இதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் என்று யாரும் அழைக்க வேண்டாம். சனிக்கிழமை கட்சி என்று அழையுங்கள். இப்போ மக்களை பார்க்க போது இதான் முதல் தடவை. ஆமா, சரியா? 2 முறை மாநாடு நடத்தினா அது வேற. மாநாட்டு கூட்டம் வேற. ஆமா, மக்களை களத்துல போய் சந்திக்கிறது இதான் முதல் முறை. அது என்ன சனிக்கிழமை பிரத்யேகமா? அதுக்கு என்ன காரணம்? சரி, இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க. மக்களை சந்திக்கல அப்படின்னு விஜய் மேல குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா மக்களை சந்திக்க இப்பதான் வந்திருக்காரு. முதல்ல வாழ்த்து தெரிவிச்சு. வாழ்த்துக்கள். ஏன்னா இது வரைக்கும் பனையூர்ல இருந்தே கட்சியை வளர்க்க முயற்சி பனையூர் கட்சியா இருந்த நீங்க. ஆமா, இப்பதான் வந்து மக்களை சந்திக்கலாம், இல்லன்னா நம்மள அடிச்சு துவைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் 13ஆம் தேதி இந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நான் மக்களை சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம இன விடுதலை வலைவலி சார்பா வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, மக்களை சந்திக்க போறேன்னு சொன்ன விஜய் வந்து நான் சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திப்பேன், மீதி நேரத்துல எல்லாம் நான் மக்களை சந்திக்க மாட்டேன். தெரியலையாப்பா. ஷூட்டிங் லீவா இருக்குமோ? ஆமா, நான் வந்து சமூக வலைதளத்துல ஒரு செய்தி பார்த்திருந்தேன். விஜய் ரசிகர் தான் பதிவு பண்ணியிருந்தாரு. அதையும் விஜய் ரசிகர் பதிவு பண்ணாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ரசிகர் என்ன சொல்றாருன்னா, அதாவது எங்க தளபதி வந்து வாரத்துல இந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நேரத்துல எல்லாம் கடுமையா வேலை செய்வாங்க, உழைப்பாங்க. இந்த நேரத்துல வந்து எங்க தளபதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளல. ஏன்னா உழைக்கிறவங்க எல்லாம் எங்க தளபதி வந்து தொந்தரவு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரு. அதனாலதான் எங்க தளபதி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. ஏன் சனிக்கிழமை யாரும் உழைக்கிறது இல்லையா? அது எப்படி தெரியுங்களா? சொல்லு. மத்த நாள் மக்கள் உழைக்கிறாங்க, சனி ஞாயிறுல உழைக்கிறாங்க. சரி, உங்களுக்கு லீவு இருக்கும் போதுதான் நீங்க மக்கள் பார்ப்பீங்களா? என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. விஜய் ரசிகர் நம்ம ஒரு பதில் சொல்லிடலாம். இப்ப தேர்தல் வருது. ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. எங்க தளபதி திங்கட்கிழமை எல்லாம் ஓட்டு கேட்க போக மாட்டாரு. எங்க தளபதி செவ்வாய்க்கிழமை எல்லாம் மக்களை சந்திக்க மாட்டாரு. எங்க தளபதி புதன்கிழமை எல்லாம் போராட்ட களத்துல நிக்க மாட்டாரு. வாக்கு சேகரிப்புல ஈடுபட மாட்டாருன்னு நீ பேசுவியா? எப்படி பேச முடியும்? பேசுவியா? மக்கள் போய் சந்திச்சாகணும்ல. தினமும் மக்களை சந்திக்கணும், இறங்கி ஓடணும். அதுதானப்பா கட்சியுடைய தலைவர். இவர் வாரத்துக்கு ஒரு நாள் நான் சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை சந்திப்புன்னு பேசுறாருப்பா. அப்போ என்ன பண்ணுவேன்? சனிக்கிழமை கட்சி இருந்தா 6 நாள் விடுமுறை கட்சி. அதனாலதான் நம்ம தமிழக வெற்றி கழகம் இல்லப்பா. நீங்க சனிக்கிழமை கட்சின்னு சொல்லிட்டு நம்ம அதனாலதான் நம்ம அடையாளப்பட்டு நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற 3 முறை வரை சொல்றேங்க. என்னப்பா? சனிக்கிழமை கட்சி. சரிங்களா? அதே போல சனிக்கிழமை அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இதுல இன்னொரு காரணம் இருக்கு. ஐயோ, ஒரு முக்கோணத்துல யோசிக்கிறாரோ. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தா தானே பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அவருக்கு ரசிகர்கள் எல்லாம் தளபதிய பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அவர்களை நம்பி தானேப்பா கட்சி இருக்கு. அவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு ஓட்டு போட அவர்கள் தயாரா இல்ல. பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்ச பிறகு, கல்லூரி சேர்ந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்குல்ல. ஆமா,
சினிமா வேற, அரசியல் வேற. சினிமாவில விஜய் நல்லா நடிச்சாரு, அரசியல்ல மக்களுக்கு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? தற்போது கூட்டத்தை சேர்க்கணும், அதனால வேற வழி இல்ல, நம்ம சனிக்கிழமை வச்சாதான், ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கக்கூடிய நம்முடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க, அதனால நம்ம சனிக்கிழமை வைப்போம்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சந்தேகம் சொல்லுவா. சனிக்கிழமை இப்போ வந்து போன முறை மாதம் லீவ் அதிகமாக வர்றாங்கன்னு சனிக்கிழமை வேலை நாட்கள் மாத்திட்டு வராங்க. ஆமா, ஒரு பள்ளி வைக்கும் போது இவங்க சனிக்கிழமை வந்து நடத்தாம விட்டுருவாங்களா இல்ல மக்கள் சந்திக்காம விட்டுருவாரா? அப்ப என்ன அந்த கேள்வி நமக்கு வருதுல்ல, ஸ்கூல் பிள்ளைங்க உங்களுக்கு அந்த கேள்வி வருதா வரலையாங்க? ஆமா, அது எப்படிங்க நீங்க இல்லாத எப்படி வந்து போலாம்? விஜய் சந்திக்க வராங்க, விஜய் வந்து நைட்டு 1 மணிக்கு வந்தா கூட மக்கள் மிகப்பெரிய கூட்டம் வந்து திரண்டுரும் அப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய விஜய் தானே வராரு. ஏன் புதன்கிழமை கூட்டத்தை நடத்துங்களா? ஏன் புதன்கிழமை மக்களை சந்திக்கலாம்? ஏன் புதன் வேழன்ல மக்களை சந்திச்சா மக்கள் சந்திக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க, இது என்ன அரசியல்? இது அத கிழமை அரசியல். அப்ப சனிக்கிழமை மட்டும்தான் அரசியல் செய்வேன், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அரசியல் செய்வேனா? இது அரசியலா இது? ஆனா அது இல்லண்ணா, அது என்னன்னா அந்த ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை கேட்க அந்த ஒரு வாரம் அவர் போட்டு தான் மூளையை குறைஞ்சி என்ன மக்கள்கிட்ட பேசலாம், மக்கள்கிட்ட என்ன எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு வேலை பின்வேல செய்வாரோ. ஓ, அவர் வந்து யோசிப்பாரோ அப்படின்னு ஒரு வாரம் வந்து மக்களை சந்தித்து என்ன பேசலாம்னு யோசிப்பாரோ நீ சொல்ற. அதற்கான தான் இங்க வேலை இல்லையே. ஏற்கனவே 2 மாநாடு நடத்தியாச்சு, அந்த 2 மாநாட்டிலையும் பேப்பரை பார்த்து தானே படிச்சாரு, மனப்பாடம் பண்ணுவார். தளபதி விஜய் 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 அவருடைய பேரே வந்து என்ன பண்ணாரு, வேட்பாளர் அறிவிச்சாரு. அதே பேப்பர்ல பார்த்து தானே படிச்சாரு. அப்ப அந்த கஷ்டம் அப்ப யோசிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கு போறாரு, அந்த ஊரோட பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசணும், அதற்காக நம்ம தயாராகணும். அப்படியெல்லாம் அவர் சனிக்கிழமை வைக்கல. முக்கியமா பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் வரணும். அப்புறம் ரசிகர்கள் கோச்சிப்பாங்களே. ஆமா, அப்ப ரசிகர்கள் கோச்சிங்கன்னா ஓட்டை எப்படி வாங்குறது? ஓட்டு விடாத மக்களே ஓட்டை வாங்கணும்ல. ரசிகர்களாய் நீங்கள் பள்ளிக்கூடத்துல 5வது படிக்கிறீங்களோ, 3வது படிக்கிறீங்களோ, 2வது படிக்கிறீங்களோ, இல்ல எல்கேஜி யூகேஜி எவங்கட்டால விஜய் விஜய்ன்றீங்களா? அதனாலதான் வந்து சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. சனிக்கிழமை நிகழ்ச்சி கட்சி. ஆமா, சனிக்கிழமை கட்சி பாது. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முக்கியமா அனுமதி கேட்டு வர்றாரு. அனுமதி கேட்டு வரும்போது பல நேரத்துல அவருக்கு அனுமதி எல்லாம் மறுத்திருக்காங்க. திருச்சியில முக்கியமான பேருந்து சந்திப்புல எல்லாம் அவர் வந்து அனுமதி கேட்டிருக்காரு. முக்கியமா என்னன்னா, இதற்கு முன்பு திருச்சியில எந்த ஒரு கட்சிக்கும் அந்த இடத்துல அனுமதி கொடுத்தது கிடையாது. மாறாக அதே போல அதையே பின்பற்றி இந்த இடத்துல நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம், வேற இடத்துல கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதற்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா, இந்த தாவேகா தற்கூரிகள் எல்லாம், அணில்கள் எல்லாம் இவங்க தளபதி விஜயை பார்த்து திமுக காரங்க பயப்படுறாங்க, இந்த ஆட்சி அதிகாரமே பயப்படுது, அதனால எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க. உங்களுக்கு அனுமதி தர தயாரா இருக்காங்க, ஆனா நீங்க கேட்கிற இடம் தான் தவறுன்றாங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கூட அந்த இடத்துல அனுமதி கேட்கும் போதெல்லாம் மறுத்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆட்சியாளர்கள் வந்து விஜயை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு புசியானந்த் நம்மள வழக்கு பதிவான காரணம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. சரியான காரணம், இவர் வந்து அனுமதி கேட்க போயிருக்காரு. போற வழியில கோயில் இருந்தாலும் வண்டி நிறுத்தி கோயில் சாமி கும்பிட போயிட்டு வாகனத்தெல்லாம் நிறுத்திட்டு போக்குவரத்துக்கு நெரிசல் அது ஒரு சந்திப்பு இடம். அதுல என்னாச்சு, நெரிசல் ஆச்சு. இவங்க என்ன பண்ண பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப இது வந்து ஆனா ஓரளவுக்கு பழி வாங்குற செயல் தான். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வரும்போது அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதும் போக்குவரத்து சரி செய்யறதும் காவல்துறையோட வேலை. அதை சரி பண்ணிருக்கணும், அது காவல்துறையுடைய குறைபாடும் சொல்லலாம். அதே போல இந்த அணில்களும் சும்மா இருக்கிறது கிடையாது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது போல பண்றது. இப்ப ஒரு மாநாடு நடத்துற இடமே தனியா இருக்கும், அது வயல்வெளியில நடக்கக்கூடிய மாநாடு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாற்காலியை போட்டு உடைக்கிறாங்க, மரத்து மேல ஏறி தாவறாங்க. இப்படி இருக்கும்போது மக்கள் பொதுவா கூடி இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் விட்டா என்னென்ன சேட்டை செய்வாங்க. அது அதனாலதான் காவல்துறையும் அச்சப்படுறாங்கப்பா, ஏதாச்சும் பஸ்ஸை உடைச்சிருவாங்க அதான் கூட இருக்கலாங்க. ஆமாங்க, முக்கியமா இந்த சனிக்கிழமை பார்த்து ஏதோ ஜாதகம் பார்த்து பொண்ணு பார்ப்பாங்களே, நேரங்காலம் பார்த்து சனிக்கிழமை மட்டும்தான் நான் கூட்டம் நடத்துவோம், மக்களை சந்திப்புன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இந்த சுற்றுப்பயணம் வந்து எப்படி போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய கண்டென்ட் கிடைக்கும் பானா, தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும், தொடர்ச்சியாக காணொலி வரும், கலாய்ப்புகள் வரும், என்ஜாய் பண்ணுங்க. அதுல அண்ணன் இளவரசு வேற ஒரு முறை காணொலி பேசியிருந்தாருல, ரசிகர் கூட்டம் கடைசி வரைக்கும் ரசிகர் கூட்டமா இருந்தா பரவாயில்ல, அதை வாக்காளர் கூட்டம் மாத்துறாங்களா, அப்பதான் பிரச்சனை நடக்குது. ஏன்னா இவங்க இன்னும் அரசியல் படுத்தலன்னு சொல்லலாம். விஜய் ரசிகர்கள் வந்து இன்னும் அரசியல் படுத்தல. தலைவரே வந்து அரசியல் படுத்தப்படல, அப்புறம் எப்படி ரசிகர்கள் அரசியல் படுத்த முடியும்? ஒரு தலைவர் உட்கார்ந்து இருக்காரு
அப்படின்னா அவரோட கொள்கையை வந்து கட்டிப்பிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கொள்கையை கட்டிப்பிடிச்சிருக்க, நான் ஒரு கொள்கையை கட்டிப்பிடிச்சிருக்கேன் அப்படி கொள்கை எதனா இருக்கும். அவர் உட்கார்ந்து சேர்ல இதெல்லாம் கட்டிப்பிடிக்கிறாரு. நிச்சயமா முக்கியமாக இந்த செய்தியை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறோம். இதுவரை நம் இன விடுதலை வலைவலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரியுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க தமிழ்.